பாரு, நீங்க பூஜை பண்ணுங்க, கருமாதி பண்ணுங்க, என்ன வேணா பண்ணுங்க. என் தங்கச்சிக்கு ஒரு பதில சொல்லிட்டு பண்ணுங்க. என் தங்கச்சி வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்காம நான் இங்க போக மாட்டேன். சட்டப்படி இந்த பரதேசி இவனுக்கு பொண்டாட்டியே கிடையாது. என்னோட தங்கச்சி தான் இவனுக்கு சட்டப்படி பொண்டாட்டி. இப்ப கூட நான் போலீஸ்க்கு போனேன்னு வெயி, அடுத்த நிமிஷமே நீங்க எல்லாரும் ஜெயில்ல இருப்பீங்க. ஏய் போ, போலீஸ் ஸ்டேஷன் போ, கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பு. போ கிளம்பு. அத சொல்றதுக்கு நீ யாருடி? இதே உங்க பாட்ட வீட்டு சொத்தா இல்ல உங்க ஆத்தா வீட்டு சொத்தா? ஆமா, நீ வாய் மூடி. வந்துடா வாய் மூடிட்டு. நாட்டாம பண்ணிட்டு வாயை பாரு. வெளியில வந்து பேசுங்க மாமா. பதில் சொல்லுங்க. என் முன்னாடி நிக்க தகுதியில இல்ல, என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா? அவரெல்லாம் ஒண்ணும் வெளிய வர மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. நாங்க சொல்லுவோம், ஓடிரு கொன்னு கொலைய எடுத்துருவேன். பத்தி விடுங்கடா. இந்த பாரு, என்ன வேணும் உனக்கு இப்போ? சரி, நாங்க ஏதோ நல்ல விஷயம் நடக்கிறதுக்காக பூஜை பண்றதுக்கு ஏற்பாடு பண்றோம். ஆமா, புகுந்த மாதிரி புகுந்து இம்சப்படுத்தாத. உனக்கு என்ன இப்ப முடிவு தெரியணும்? முடிவு தானே வேணும். நாளைக்கு அண்ணன் சொல்லுவாங்க. போ ஓடி. அதான் சொல்றேன்ல, போ. சொல்லட்டும், அப்புறம் இருக்கு எல்லாருக்கும். அவளை இங்கே புதைக்கிறோம். கத்திட்டு கிடக்கா. ஏய், அவ திரும்பி மேலே ஏறி வந்தா அடிச்சு கொன்றுவேன். போடா. சனியை வீட்டுல வச்சுக்காதீங்க. குடும்பம் விளங்க. என்னடா பிரச்சனை? இங்க வந்து வம்பு இழுத்துட்டு அவ்வளவு பேசுவல்ல, என்ன பேசாம இருக்க? நீ பேசாம இருக்கிறதுனால நாங்க பேச முடியாம போகுது. இங்க நீங்க என்ன பூசை பண்ணாலும் இந்த குடும்பம் விளங்காதியா? இந்த மாதிரி சனியை நடு வீட்டுல வச்சிருந்தீங்கன்னா நாசமா தான் போகும். பத்தி விடுங்கடா. ஏன்னா அவள்கிட்ட போய் பூ தொடுக்கிற மாதிரி பேசிக்கிருக்க. வேற வேலையில பாடி. ஏய், என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அழுதுகிட்டு இருக்க? அது ஒரு ஆளு, அது பேசுறதுலாம் ஒரு பேச்சு. அதுக்காண்டி போய் இப்படி, அதுவே ஒரு பரதேசி. நீ இப்ப இப்படி இருக்க? இல்ல, மத்தவங்களை விட தர்ஷன் தான் இதை பத்தி யோசிக்கணும். பார்கவி, என்ன சொல்ற? நாம எப்பவுமே இங்கே இருந்தா சரிப்பட்டு வராது தர்ஷன். அடுத்த கட்டத்தை பத்தி யோசிக்கணும். உனக்கே நல்லா தெரியும், நான் எல்லா விஷயத்துலயும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா எதுவும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. சீக்கிரம் ஈஸ்வரி அம்மா வந்துருவாங்க. அவங்க வந்ததும் நம்ம முடிவெடுக்கலாம் தர்ஷன். எங்கே இருக்கிறது சரிப்பட்டு வராது. மேலும் மேலும் அடிபட்டுட்டே தான் இருக்கும். என்னால தாங்க முடியாது. பார்கவி, ஜனனி, ஸ்வெட்டர் போடாம வந்து நிக்கிற, குளிர்லையா? எது? இல்ல, ஸ்வெட்டர் பார்த்தா தெரியலையா உனக்கு? நீ காலையில வாங்கி கொடுத்த ட்ரெஸ் இவ்ளோ குளிர்லயும் உனக்கு காட்டணும்ன்றதுக்காக ஸ்வெட்டர் கூட போடாம வந்து நிக்கிற. ஐயோ, சாரி, மறந்துட்டேன். சூப்பரா இருக்கு ஜனனி, ரொம்ப அழகா இருக்கு. நிஜமா. எவ்வளவு நல்லா இருக்குல்ல? இந்த நேச்சர் எவ்வளவு அழகு. இந்த குளிர், அந்த நிலா, இந்த கேம்ப் ஃபயர். பா, நேச்சர் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் தான் இல்ல? கரெக்ட் ஜனனி. என்ன பண்றது, இதைத்தான மனுஷங்க அழிக்கிறாங்க. காடு, விலங்கு, இப்படி நம்மளை வாழ வைக்கிற எல்லாத்தையுமே மனுஷங்க அழிச்சுக்கிட்டு இருக்காங்களே. கடைசியில் என்னத்தான் மிஞ்ச போதோ தெரியல. கரெக்ட் தான். ஓ, ஆனா ராங் டைமிங். காலையில வந்தப்போ என்ன சொன்னீங்க? என்னது? ஏதோ ரொமான்ஸ் எல்லாம் பிச்சு உதறுவேன்னு, உள்ள மட்டும் அலோவ் பண்ணிட்டா நான் பூந்து விளையாடுறேன்னு. இங்க நம்ம 2 பேர் தான் இருக்கோம். கிளைமேட் இவ்வளோ அழகா இருக்கு. சுத்து வட்டாரத்துல ஆளே இல்ல. இந்த குளிர்ல
இந்த மாதிரி ஒரு மொமெண்ட்ல உனக்கு இந்த தத்துவம் தான் தோணுச்சுல? அப்படிலாம் இல்லை, ரொமான்ஸ் எல்லாம் பண்ணுவேன். திடீர்னு இப்படி சொன்னா எப்படி வரும்? ஆ. சரி, இப்போ ரொமான்ஸ் பண்ணு. ஏ, என்ன விளையாடுறியா? அது ஒரு ஃபீலிங், அது ஒரு மூடு செட் ஆகணும், அப்போதானே அது நடக்கும். இதை விட உங்களுக்கு என்ன ஃபீலிங் மூடெல்லாம் வேணும்? ஒரு பக்கம் குளிருது, இன்னொரு பக்கம் சூடு. வேற என்ன வேணும் உனக்கு இப்போ? இப்பெல்லாம் பேசாத, அமைதியா இருடி. ஓ, நீ இப்போ ரொமான்ஸ் பண்ணியா? நீ பண்ணு ஜனனி. இப்போ ரொமான்ஸ் பண்ணு. ஜனனி பண்ணுன்றல. அமைதியா இரு ஜனனி. பண்ணியா? பண்ணு. அமைதியா இரு. ரொமான்ஸ் பண்ணு இப்போ. நீ இங்க வர வேணாம், அங்கேயே உட்காரு. அங்கேயே உட்காரு. அங்கேயே உட்காருங்கிற ஜனனி, நீ அங்க உட்காரு. எந்திரியா? எந்திரிடா. டாவா? எந்திரிங்கிற. ரொமான்ஸ் பண்ண.